கோவையைச் சேர்ந்த ஹரிஹரன், கார்த்திக், காளிதாஸ் ஆகிய பம்பை உடுக்கை வாசிக்கும் 3 இசை கலைஞர்கள் தொடர்ந்து 2.5 மணி நேரம் பக்தி பாடல்களை பாடியபடி பம்பை வாசித்து உலக சாதனை செய்துள்ளனர். கோவை மாவட்ட பம்பை உடுக்கை கிராமிய இசை கலைஞர்கள் நலச்சங்க நிர்வாகிகள் காளிதாசன், ஹரிஹரன், கார்த்திக் ஆகிய மூவர் இணைந்து கிராமிய இசை கருவிகள் வாசிப்பதில் புதிய உலக சாதனை செய்துள்ளனர். இதற்கான சாதனை நிகழ்ச்சி தீத்திப்பாளையம் பாலாஜி நகர் பகுதியில் ஐயப்பன் கோவிலில் நடைபெற்றது. இதில் ஒரே பக்தி பாடலை 20 விதமான மெட்டுகளோடு பாடி ஹரிஹரன், கார்த்திக், காளிதாஸ் ஆகியோர் தமிழக பாரம்பரிய இசைக்கருவியான பம்பையை தொடர்ந்து 2.5 மணி நேரம் வாசித்து சாதனை செய்துள்ளனர். மூவர் செய்த சாதனை நோபல் புக் ஆஃப் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த நிலையில் மூவருக்கும் நோபல் புக் ஆஃப் சாதனை புத்தகத்தின் தீர்ப்பாளர் ஸ்னேகா ராஜசேகரன் பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். Hindi cellphone nila. சார் வணக்கம்ங்க. என் பேர் கார்த்திக், இவர் காளிதாசன், இவர் பேர் ஹரிஹரனுங்க. கோவை மாவட்டம் பம்பை உடுக்கை கிராமிய இசைக்கலைஞர் நலசங்கத்தில் இருக்கோம். 15 வருட காலமாக இந்த பம்பை இசைக்கலையை நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம். இந்த அழிந்து வரும் இந்த பம்பை இசைக்கலையை பாதுகாக்கிறதுக்காக இந்த உலக சாதனை இப்போ நம்ம செய்ய இருக்கோம். இந்த உலக சாதனை மூலமாக மூத்த கலைஞர்கள் இளைய சமுதாயத்தினருக்கு இந்த கலையை கற்றுத்தரக்கு முன் வரணும். அதே சமயம் இளைய சமுதாயத்தினர் இந்த கலையை கற்றுக்கிறதுக்கு மூத்த கலைஞர்களிடம் இந்த கலையை கற்றுக்கணும். அதுக்காக தான் இந்த உலக சாதனையை நாங்கள் இப்போ செய்கிறோம். பொதுவாக இந்த பம்பை இசைக்கலை நாங்களாம் சிறுசாக இருக்கும்போது எல்லா கோயில்லையும் இந்த பம்பை வாசித்து தான் எல்லா நிகழ்ச்சியும் நடத்துவாங்க. ஆனால் தற்சமயம் பார்த்திங்கன்னா இந்த பம்பை இசைக்கலையை பெரும்பாலும் யாரும் விரும்புறதில்லை. வேறு வேறு மாநிலங்களில் இருந்து வேறு வேறு வாத்தியங்களை கூப்பிட்டு பண்ணுறாங்க. அப்போது நம்ம இந்த பம்பை இசைக்கலைங்கிறது அழிஞ்சிட்டு வருது. இனிமேல் அழியாமல் காப்பாற்றுறதுக்காக இந்த உலக சாதனை மூலமாக நாங்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த பம்பை இசைக்கலையை வளர்க்குறதுக்காக நாங்கள் இந்த உலக சாதனை செய்கிறோம். என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி தெய்வீக கலையான இந்த பம்பை இசைக்கலையை தெய்வீக பாடல்களுடன் 2.5 மணி நேரம் இப்போ நாங்கள் வாசித்து உலக சாதனை செய்ய போகிறோம்.